பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர். என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை பொதுவாக எம்ஜிஆர் ஐயாவை பற்றி நிறைய சுவாரஸ்யமான கதைகள்லாம் சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக இந்த காரை பற்றி நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அவர் ரொம்ப பிடிச்ச கலர் இது தான், இந்த நம்பர் கேட்டு தான் வாங்கினார்ன்ற மாதிரி. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க சுவாரஸ்யமான கதைகள் என்ன? 4777 தான் அவர் முதலமைச்சரான நாள். 1977 ஜூலை 4 அவர் பதவியேற்கிறாரு. அதனால இந்த நம்பர்லேயே அவர்கிட்ட 3 கார் இருந்ததா சொல்லுவாங்க. எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த ப்ளூ தான், அம்பாசிடர் தான். அவருடைய கார் வர்றதை பார்த்தாலே இப்போ பீச்லலாம் மீனவர்கள்லாம் ஓடியாந்துருவாங்களாம், எம்ஜிஆர் கார் வந்துருச்சுன்னு. அந்த அளவுக்கு இந்த கார் வந்து ரொம்ப பிரபல்யம். நைட்டு 12 மணிக்கு வந்தால் கூட அந்த எங்களுடைய பகுதியில் நின்று ஒரு தடவை கும்பிட்டுட்டோ அல்லது டாட்டா சொல்லிட்டோ போவார். அந்த மாதிரி இந்த கார் வருது, எம்ஜிஆர் வர்றாருனாலே வாங்கையா வாத்தியார் ஐயா பாட்டு போடுவாங்க. ஏன்னா இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் அங்கங்கே எம்ஜிஆருக்காக பாட்டு போடுவாங்க. தலைவா வருகவே அப்படின்ற பாட்டு, அந்த பாட்டு போடுவாங்க. இந்த 2 பாட்டும் மாறி மாறி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே போவார். அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த ரசிகர்கள் மக்கள்லாம் அப்படியே நின்று எந்நேரனாலும் அவர் வந்தால் நின்று அவரை பார்த்து அவர் ஹோட்டலுக்கு போன பிறகு தான் எல்லோரும் தூங்க போவாங்க. அந்த அளவுக்கு இந்த காருக்கு ஒரு மகிமை உண்டு. இப்போ அது அப்படி நிற்கிது. இப்போ இந்த நினைவிடம் முழுக்க ஏகப்பட்ட நினைவு பரிசுகள் இருக்குது. ஸோ அதில் இது குறிப்பாக ரொம்ப வித்தியாசமான ஒரு என்ன இருக்குது? என்ன ஒரு விஷயம் இது? இது வந்து படிக்கட்டுகள், அவருடைய திரையுலக வாழ்க்கையினுடைய படிக்கட்டுகள். இதில் அவர் நடித்த 126 படங்களை பற்றியும் அந்த பேர்கள் எழுதப்பட்டிருக்கும். இது வெள்ளி படிக்கட்டு, அது ஒவ்வொன்றிலையும் அவருடைய பேர் இருக்கும். நீங்கள் கூர்ந்து பார்த்தா படிக்கட்லையும் படத்தோட பேர் இருக்கும். அவர் வந்து 100 படங்களுக்கு மேலே ஹீரோவாக நடிச்சிருந்தாலும் சில படங்களில் வந்து அது இப்போ மாயா மச்சேந்திரா, விக்ரமாதித்தன் அதிலெல்லாம் வந்து அவர் வில்லனாக நடித்திருப்பார். சபாஷ் மாப்பிள்ளையில் அவர் வந்து ஒரு காமெடி ஹீரோவாக நடிச்சிருப்பார், அந்த ஒரு படம் மட்டும். அந்த மாதிரி அவருடைய வெற்றி படிக்கட்டுகள் ஒவ்வொன்றும் அவருடைய படங்கள் வந்து முடியும். இது ஒரு ரசிகர் அவருக்கு கொடுத்த பரிசு. இப்போ எம்ஜிஆர் ஐயாவை பற்றி பேசும்போது அவர் சிங்கம் வளர்த்தாரு, வீட்லேயே இருந்துச்சு, அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வெளியே எடுத்துகிட்டு போனான்ற மாதிரி நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம். உண்மையிலேயே இந்த சிங்கம் எங்கே வளர்த்தாரு? சிங்கம் மட்டும் இல்லை, அவர் கரடி கூட வளர்த்துருக்காரு. இந்த சிங்கம் வந்து நாடோடி மன்னன் படத்துலேயே அவர் சிங்கச்சண்டை வைக்கணும்னு யோசித்து ராஜா ராணின்னு ஒரு பேர் வாங்கி வளர்த்தார். அது வந்து ஒரு தடவை என்ன இருக்குது, அந்த சிங்க பயிற்றுனர் வந்து வாசலில் கட்டி போட்டுட்டு ஒரு சிங்கத்தை கட்டி போட போகிறாரு, இன்னொரு சிங்கத்து முதுகில் சங்கிலியை போட்டிருக்காரு. எப்போவுமே முதுகில் வந்து இந்த சங்கிலி கயிறு போட்டுட்டு அந்த விலங்குகள் வந்து அசையாது, அப்படி கட்டுப்பட்டு இருக்கும். போட்டுட்டு இதை கட்டி போட போகிறதுக்குள்ளே இந்த சிங்கம் கிளம்பி அது பாட்டுக்கு நடந்துருச்சு. வெளியே போய் பக்கத்து பங்களாக்குள்ளே போகுதான். அந்த பங்களாவில் அங்கங்கே இருந்தவங்க, மாடியில் இருந்தவங்களாம் அப்படி பார்த்து தெரிச்சு ஓடுறாங்க சிங்கம் உள்ளே வர்றதை பார்த்துட்டு. அதுக்கு பிறகு இந்த ட்ரெயினர் பின்னாடியே ஓடி போய் அந்த சிங்கத்தை கூட்டிகிட்டு வந்துட்டார். ஆனால் நாடோடி மன்னன் படத்தில் சிங்கச்சண்டை வைக்கலை. அது ரொம்ப செலவாகி அது ரொம்ப நாள் ப்ரொடக்ஷனில் இருந்து இழுத்துருச்சு. ஆனாலும் அவர் 57 பிளான் பண்ணது 69 அடிமை பெண் படத்தில் வைக்கிறாரு. அப்போது சிங்கச்சண்டை வைக்கும் போது எப்போவுமே இந்த சிங்கம் புலினா ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அதுக்குள்ளே தான் இறக்கி விட்டுவாங்க. ஏன்னா அப்போ தான் அது குதிச்சு வெளியே வராதுன்னு. அப்படி நாள் சிங்கச்சண்டை அப்போ சிங்கம் வந்து எம்ஜிஆர் கணத்தில் அடிச்சிருது. அந்த இப்படி 2 பக்கம் தோளில் கை போட்டு நிற்கும்ல, அப்படி எடுக்க போகும்போது அடிச்சிருது. அடித்த உடனே எம்ஜிஆர் கணத்தில் ரத்தம். அப்போது வேடிக்கை அங்கே உள்ள ஷூட்டிங் பார்க்க எல்லோரும் வந்திருக்காங்க. நிறைய பேர் இன்றைக்கி சிங்கத்தோட ஃபைட் அப்படின்னு வர்றாங்க. பார்த்தோன்னே ஐயோ சிங்கம் அண்ணனை அடிச்சிருச்சுன்னு ஒரு ஆள் கத்துனார். பயந்து போய் கத்துன உடனே எம்ஜிஆர் அவருக்கு ஒரு அடி கொடுத்தாரு. என்ன ஏன் இப்படி பீதியை கிளப்பிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு எல்லாரையும் அப்புறம் வெளியே போய் சொல்லிவிட்டு ஒன்லி கேமராமேன் மட்டும் இருந்து என்னென்ன ஷார்ட்ஸ் வைக்கணுமோ அந்த மாதிரி எடுத்தாங்க. இந்த சிங்கத்தை வந்து அவர் இறந்த உடனே பாடம் பண்ணி அவருடைய டைனிங் ரூமில் இருந்து மாடிப்படி போகிற பாதையில் ஒரு இடம் இருந்துச்சு, அங்கே வச்சுருந்தாராம். அதுக்கு பிறகு இப்போ இங்கே கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. அந்த சிங்கம் வந்து சீனெல்லாம் முடிஞ்ச பிறகு அதை சர்க்கஸ்க்கு திருப்பி கொடுத்தாங்க. அப்புறம் அது அங்கே இருந்து இறந்து போன பிறகு அதை வாங்கி பாடம் பண்ணி பாம்பேக்கு அனுப்பி பாடம் பண்ணி கொண்டு வந்ததாக சொல்லுவாங்க. இது வந்து எம்ஜிஆர் பயன்படுத்திய அந்த உடற்பயிற்சி சாதனங்கள்.
ஒரு தடவை சத்யராஜ் எம்ஜிஆர் கிட்ட கேட்கும்போது, எம்ஜிஆர் உனக்கு நான் என்ன செய்ய, அந்த கடைசி 2 வருஷங்கள் எம்ஜிஆர் அமெரிக்காவிலேருந்து வந்த பிறகு 85க்கு பிறகு யாரை பார்த்தாலும் உங்களுக்கு நான் என்ன செய்யணும், உங்களுக்கு நான் என்ன செய்யணுன்னே கேட்பாராம். அவர்கிட்ட உள்ள ஒரு நல்ல பண்பு என்னென்னா, இவங்க வந்து நம்மகிட்ட கெஞ்சி கேட்கணும், ஒரு தடவைக்கு 2 தடவை அலையணும், நம்ம பெருமையை உணரணும் அப்படிலாம் நினைக்கிற ஒரு புத்தி கிடையாது. இவரே எல்லார்ட்டையும் உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பார். அப்போ சத்யராஜ்கிட்ட கேட்கும்போது, சத்யராஜ் எனக்கு ஒன்றும் வேண்டானே, நான் நல்லா இருக்கேன், உங்களை நினச்ச உடனே வந்து பார்க்க முடியுதே, அதுவே எனக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னும் போது, இல்லை நீ ஏதாவது ஒன்று கேளு நான் தரணும் அப்படின்றாரு. சரி நீங்கள் உடற்பயிற்சி செய்கிற ஏதாவது ஒன்று கொடுங்கன்னும் போது இந்த இது ஒன்று கொடுக்குறாரு. இப்போ 4 இருக்கு இல்லையா, இதில் இன்னொன்று சத்யராஜ்கிட்ட இருக்குது. இது வந்து எம்ஜிஆர் ஒரு 100 தடவையாவது சுற்றுவாராம் டெய்லி. அப்போது சத்யராஜ்கிட்ட கொடுக்கும் போது 20 தடவை சுற்றி கொடுத்தாராம். சத்யராஜுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சா, இப்போ கூட இவருக்கு இவ்வளவு உடல் வலு இருக்கே அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அவர் அந்த உடற்பயிற்சியை வந்து பின்பற்றியிருக்காரு. தமிழக மக்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தின் சின்னமாக, ஒரு ஐகான் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர் தான். குறிப்பாக இது தமிழ் சங்கம் கிட்டத்தட்ட 1966 கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஜிஆர் ஐயா என்ன பண்ணுறதுக்கு பாராட்டி கொடுத்தாங்க? அதாவது எல்லா நாடுகள்லையுமே, லண்டனாக இருக்கட்டும், நியூயார்க்காக இருக்கட்டும், எல்லா இடத்துல இருக்க தமிழ் சங்கமும் எம்ஜிஆருக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் பாராட்டி பரிசுகள் கொடுப்பாங்க. இப்போ நாடோடி மன்னன் படம் இங்கே நம்ம பார்க்குறோம், நிறையா பரிசுகள்லாம் கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே லண்டன்லையும் தமிழ் சங்கத்தில் அங்கே கொண்டாடும் போது எம்ஜிஆர் அங்கே போகலை, நெடுஞ்செழியன் அங்கே போயிருக்கும் போது அவர்கிட்ட லண்டன் தமிழ் சங்கத்துக்காரன் கொடுத்து விட்றாங்க. இப்போ நாடோடி மன்னனில் டபுள் ஆக்ட் பண்ணாரா, அதனால 2 எம்ஜிஆர் 2 போர் வீரர் சிலை வைத்து கொடுத்து விட்றாங்க. இது வந்து கமலஹாசன் எம்ஜிஆர் டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கு கொடுத்த 1983. ஆமாம், எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கும்போது எல்லா நடிகர்களும் அவங்க வந்து அவங்களுடைய பரிசுகள் கொடுக்குறாங்க. அப்போது இது கமலஹாசன் கொடுத்தது. இப்போ இது வந்து எம்ஜிஆருடைய உருவம் வெள்ளி தகட்டில் செய்திருக்காங்க. இந்த காவல்காரன் படத்துக்கு 100வது நாள் விழாவுக்கு கொடுத்தது. காவல்காரன் படம் சத்யா மூவிஸோட சொந்த தயாரிப்பு. இந்த படத்தினுடைய விசேஷம் என்னென்னா, எம்ஜிஆர் குண்டு சுட்ட பிறகு வெளிவந்த படம். எம்ஜிஆர் எப்படி இருக்கார், பிழைச்சிக்கிட்டாரு, அவர் நல்லா பேசுகிறாரா, நடிக்கிறாரா, எப்படி இருக்காருன்னு அவரை பார்க்குறதுக்கு பெண்கள் கூட்டம் அதிகமாக இருந்தனால பெண்களுக்கென்று பிரத்யேக காட்சி போட்டாங்க இந்த படத்துக்காக. அந்த வகையில் காவல்காரன் மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த படம். குண்டு சுட்ட பிறகு அவர் மறுபிறவி எடுத்த பிறகு இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகி ரொம்ப ட்ரிம்மாக ஒரு 25 வயது இளைஞன் மாதிரி காட்சி கொடுத்தார். இது பாருங்கள், இன்று போல் என்றும் வாழ்கின்ற படத்துக்கு கொடுக்கப்பட்ட ஷீல்டு. எம்ஜிஆருடைய படங்கள் ஒரு 72க்கு பிறகு, அதாவது அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு வந்த படங்கள், நிறைய படங்கள் வந்து கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்தது. இந்த படம் வந்து 1,20 லட்சம் வசூல் செய்த படம். இந்த படத்தில் ராதா சலூஜா நடிச்சிருப்பாங்க. ராதா சலூஜா 2 படம் தான் நடித்தாங்க. அவங்க தான் தமிழகத்திற்கு வந்த முதல் மும்பை வரவுன்னு சொல்லலாம். இது 1,20 லட்சம் வரைக்கும் வசூல் செய்த படம். அந்த காலத்திலே 1 கோடினா அப்போ இப்போ எவ்வளோன்னு பார்த்துக்கங்க. எம்ஜிஆருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அச்சாரமாக அமைந்த நாடோடி மன்னன் வெற்றி விழாவின் போது அவருடன் நடித்த சக நடிகர்கள், பணியாளர்கள் அவருக்கு வழங்கிய 50 கிலோ எடையுள்ள வெள்ளிக்கோப்பை இது. இது முழுக்க சக்கரை நிரப்பி அவருக்கு கொடுத்தாங்க. இதுக்கு யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் பதிவு பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜி சவுந்தலா ஃபேஸ் இருக்கும். இந்த செங்கோல் மதுரையில் நடந்த அதிமுக தொண்டர்கள் மாநாட்டில் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா வழங்கிய செங்கோல். இது வெள்ளியில் 120 கிலோ எடையுள்ள செங்கோல். இதை ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் கையில் வழங்கினாங்க. இங்கே பாருங்கள், எம்ஜிஆர் நடித்த படங்களுடைய படக்காட்சிகள் ஒவ்வொரு படமாக ஒரு மாடலுக்கு வச்சுருப்பாங்க. இதில் இந்த பாக்தா திருடன், இது வந்து வைஜெயந்தி மாலா எம்ஜிஆரோடு நடித்த படம். இந்த படத்தில் நடிக்கும்போது தான் எஸ்என் லட்சுமி, எம்ஜிஆருடைய அம்மாவுக்கு எஸ்என் லட்சுமி நடித்தாங்க. அவங்களுக்கு டூப் போட்ட ஒரு நடிகை புலி அடிச்சிரும் அவங்கள. அப்போது அந்த நடிகை மேலே புலி பாஞ்சிட்டனால அவங்களுக்கு அந்த தயாரிப்பாளர் தான் நியாயமாக எல்லாம் பார்த்துருக்கணும். ஆனால் எம்ஜிஆர் அந்த சீன்லேயும் இல்லை, அந்த காட்சி எதுக்கும் எம்ஜிஆருக்கும் சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் எம்ஜிஆர் வந்து அந்த நடிகைக்கு உண்டான சிகிச்சையெல்லாம் கொடுத்து திரும்ப அவங்கள ஆஸ்பத்திரியிலேருந்து கொண்டு போய் விடும்போது, இந்த தெரு இல்லையா எங்கள் வீடு, வேறு தெரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வண்டிக்கார்ட்ட. அவர் சொல்கிறார், இல்லை எம்ஜிஆர் உங்களுக்கு ஒரு புது வீடு வாங்கி கொடுத்துருக்காருமா, நீங்கள் அந்த வீட்டில் இருங்கன்னு சொல்லி. ஏன்னா ஒரு நடிகைக்கு வந்து அதுக்கு பிறகு எப்படி அவங்க பிழைப்பு நடத்த முடியும்? அந்த காலத்தில் நல்லா இருக்கிறவங்களுக்கே வீடு கிடைக்காது. இவங்க வேறு இப்படி காயப்பட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சொந்தமாக வீடு வாங்கி கொடுக்குறாரு எம்ஜிஆர். அந்த அளவுக்கு அவர் வந்து தன்னுடைய அந்த சக நடிகர்கள் மீது ஒரு அன்பு, பாசம், அந்த எம்பத்தின்னு சொல்லுவோம்ல, அவங்களோட சேர்ந்து சிந்தித்து, சேர்ந்து அழுது, சேர்ந்து சிரிக்கிற ஒரு நட்பண்புடையவராக இருந்தார். இப்போ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து தலைவர்களோட இருக்கிற படங்கள் இருக்கும். காமராஜரோட இருக்கிற படம், அண்ணாவோட இருக்கிற படம். எம்ஜிஆர் வந்து
திமுகவுக்கு வந்த பிறகு அவர் என்ன சொல்கிறாரு, காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டின்றார். அவருக்கு இருந்த அந்த காங்கிரஸ் பாசம் வந்து கொஞ்சம் கூட குறையலை. தேசிய கட்சி என்ற அளவில் அல்லது மத்திய அரசுன்ற அளவில் வரும்போது அவர் காங்கிரஸ் ரொம்ப ஆதரிக்கிறாரு. நேருஜி வந்து சீன போருக்காக நிதி திரட்டும் போது 75,000 ரூபா அறிவித்து 25,000 முதல் தவணையாக கொடுக்குறாரு. அதுக்கடுத்து இந்திரா காந்தி மேலே ரொம்ப பாசம் உள்ளவராக இருக்கிறாரு. இப்போ சரண் சிங் பிரதமராக இருக்கும்போது எடுத்த படம். சரண் சிங் பிரதமராக இருக்கும்போது தான் முதல் முறையாக அதிமுகவுக்கு 2 மினிஸ்டர்ஸ் அங்கே போகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். இந்திரா காந்தி மேலே எம்ஜிஆருக்கு ரொம்ப மரியாதை, அளவு கடந்த மரியாதை. அதனால தான் எம்ஜிஆர் சுகமில்லாமல் இருக்கும் போது இந்திரா காந்தி வந்து பார்க்கும்போது இசிட் எம்ஜிஆர் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்ன இப்படி சோர்ந்து போயிருக்கிறாரே அப்படின்னு. அவருக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்ய சொல்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆர் பிழைச்சி வரும்போது இந்திரா காந்தி உயிரோடு இல்லை. அப்போது எம்ஜிஆர் அந்த இந்திரா காந்தி இறந்த செய்தியை படிச்சுட்டு அப்படி கண்ணீர் விட்டு அழுகிறாரு. அதுக்கடுத்து ராஜீவ்காந்திகிட்டையும் எம்ஜிஆர் ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு. எம்ஜிஆர் கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி நேருஜி, கத்திப்பாராவில் உள்ள நேருஜியினுடைய சிலை திறப்பு விழா. அவருடைய பேரன் ராஜீவ்காந்தி அதை வந்து திறந்து வைக்கிறாரு. ஆக இந்த நேருஜி குடும்பத்தோடையும் அல்லது காங்கிரஸோடையும் எம்ஜிஆருக்கு வந்து ஒரு மிகுந்த பற்றும் பாசமும் மரியாதையும் இருந்தது. எம்ஜிஆர் ஆன்மீக அரசியல் நடத்தியவர் அப்படின்றதுக்கு ஒரு அத்தாட்சி வந்து திருமுருக கிருபானந்த வாரியார் எம்ஜிஆருக்கு பொன்மனச் செம்மல் என்று ஒரு பட்டம் கொடுத்தது. இவங்க தான் லீலாவதி, எம்ஜிஆருடைய அண்ணன் மகள். இவங்களுடைய சிறுநீரகத்தை எடுத்து தான் எம்ஜிஆருக்கு வச்சாங்க. எம்ஜிஆருக்கு சிறுநீரக தானம் கொடுத்த புண்ணியவதி லீலாவதி. எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மாவுடைய சகோதரர் மணி என்ற நாராயணன். அவருடைய பிள்ளைங்கள் தான் ராமாவரம் தோட்டத்துக்கு இன்றைக்கும் வாரிசுதாரர்கள். அங்கே வளர்ந்தாங்க. அதில் ஒருத்தவங்க தான் லதா ராஜேந்திரன். இவங்க தான் ராமாவரம் தோட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த செவித்திறன் குறைந்தவருடைய பள்ளி, அதுக்கு பொறுப்படுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜானகி எம்ஜிஆர் கல்லூரி அதனுடைய கரஸ்பாண்டண்ட்டாக இருக்காங்க. அந்த கல்லூரி தான் முதல்ல சத்யா ஸ்டூடியோவாக இருந்தது. அவங்களுடைய பிள்ளைகள் செல்வி ராஜேந்திரன், குமார் ராஜேந்திரன். குமார் ராஜேந்திரன் தான் இப்போ இந்த நினைவில்லத்தினுடைய பொறுப்புகளை கவனித்துக் கொள்கிறார். தமிழகத்தின் முதல்வர் எம்ஜிஆர், தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரன். இவங்க 2 பேரும் 12 ஆண்டுகள் காதலித்து 1962 திருமணம் செய்துக்கிட்டாங்க. ரொம்ப ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அவர் ஜானுன்னு தான் கூப்பிடுவார் அம்மாவை. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அவருக்கு பாரத ரத்னா விருது கிடச்சிது. அதை ஜானகி அம்மா போய் வாங்கிட்டு வந்தாங்க. அதாவது மக்களுடைய மனங்களில் நீங்காது இடம்பெற்றிருக்கும் எம்ஜிஆர் பாரதத்தின் ரத்னா என்ற மிக உயர்ந்த விருதை பெற்றார். அந்த பாரத ரத்னா என்ற விருதே அவருடைய சிறப்புக்கு நற்சான்றாக விளங்குகிறது.